வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா த லெஜெண்ட் ஆஃப் அசுரா த வெனம் டிராகன் அப்படிங்கிற மான்மாவோட சாப்டர் 1 to 4 வரையும் போன வீடியோவில் பார்த்துருப்போம். 5 to 10 வரையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வளவள கொலன்னு பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் வீடியோவில் கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த கேல்ட்டு பையை வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறத ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுலேருந்து அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம். கட் பண்ணால் அப்படியே இந்த சைடு வந்துட்டு மெடிசன் கிங் செக்டில் யாரெல்லாம் மிச்சம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு வேகனில் ஏற்றிட்டு இருக்காங்க. சரி மாசம் நிற்காம எல்லாரும் சீக்கிரமா வண்டியில இருந்து ஏறுங்க. என்னடா பண்ற அங்கேயே ஏன்டா நின்றுட்டு இருக்கீங்க? நவருங்கடா, நிற்காம நவரு போ. இங்கே ஹீரோ ஒரு புதருக்குள்ளேருந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் நினச்சி பார்க்குறான், அந்த கேல்ட்டு பேலும் பேக்கும் பேசிக்கிட்டாங்கல்ல, மெடிசன் கிங் செக்டில் யாரெல்லாம் எஸ்கேப் ஆகி இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அந்த அண்டர் கிரவுண்ட் டனலில் வந்துட்டு கொண்டு போய் வச்சு அந்த பாய்சன் செக்ட் மூலியமாக அவங்க எல்லாரையும் வந்துட்டு மைனிங்க்கு யூஸ் பண்ண போகிறதா. அப்போது இவங்கெல்லாம் தான் மெடிசன் கிங் செக்டா? டேய் கேல்ட்டு பயலே, எவ்வளோ நேரம் சொல்கிறது மதம் நிற்காம போன்னு சொன்ன ஒரு தடவை கேட்க மாட்டியா நீ? உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாடா? அவர் வயசானவர் தானே, இப்படி அடிக்கிற இவனா? நீலாம் சும்மா சொன்னா கேட்க மாட்டாடா, அடிச்சாதான் கேட்ப. டேய் எதுக்குடா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் என்ன பண்ணணும்னா அப்படின்னு ஒரு மொட்டை வந்துக்கிட்டு சொல்கிறான். இங்கே பாரு, இங்கெல்லாம் சிம்பதி மெர்சிலாம் வேலைக்கே ஆகாது. உன்கிட்ட பவர் இல்லையா? அப்பா நீ இந்த மாதிரி இருந்து தான் ஆகணும். இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னொரு தடவை நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். என்னோட கத்தி தான் பேசும்னு அவன் கத்தி எடுத்து அந்த ஹெல்ப் பண்ணால அவன் மூஞ்சிலே ஒரு வெட்டுறான். அதை லைட்டாக உரசிட்டு போகுது மூஞ்சில். இன்னொரு தடவை இதே மாதிரி ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருந்தானாக்கா அடுத்த தடவை வெட்டு சின்னதாக இருக்காது, தலையாக இருக்கும். புரிஞ்சுதா? அதனால டனலுக்குள்ளே போகிற வரையும் வாயை சுற்றி மூடிட்டு கம்முன்னு வர. இப்போ ஒழுங்கா நட. அந்த ஹெல்ப் பண்ணவன் யாருன்னா அந்த மெடிசின் கிங் செக்டில் இருந்த ஒரு ஹெட் மாஸ்டர். பேர் வந்துட்டு யாம். சார் நீங்கள் பரவாயில்லையா? நான் பரவாயில்ல, முதல்ல இந்த தாத்தாவை தூக்கு. அவங்க கூட ஹீரோவும் அப்படியே ஜாயின் பண்ணி அந்த வேகனில் ஏறிக்கிறான். இவங்க எல்லாரும் ஒரு சிங்கிள் ரோடு மட்டிலும் போகிற மாதிரியா இருக்கிற ஒரு மலைப்பாதையில் இருக்கிற ரோட்டில் போகிறாங்க வேகனில். தம்பி, உன்னை பார்த்தா எங்கள் செட்டில் இருந்த ஆள் மாதிரி தெரியலையே. உன்னை பார்த்தா ஜிடோக் செட்டில் இருக்கிற ஆள் மாதிரியும் தெரியல. நான் வந்துட்டு ஒயிட் ஃப்ளவர் வேலி செக்ட்லேருந்து வந்திருக்கேன். என்னது ஒயிட் ஃப்ளவர் வேலி செக்டா? அந்த செக்ட்லேருந்து நீ ஏன்ப்பா இங்கே இருக்க? அப்போ நாங்கள் மட்டும் இந்த ஜிடோக் செக்ட்னால பாதிக்கப்படலையா? நீங்களுமா? அந்த ஜிடோக் செக்ட் அலைன்ஸ் கிட்டேருந்து சப்போர்ட் கிடச்சதுலேருந்து இதே மாதிரி தான் இருக்கிற சின்ன செக்ட் எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் மெடிசனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த செக்ட் எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்பா தம்பி, எப்படி உன்னால் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது? என்னை பிடிச்சி வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஜிடோக் செக்ட். யுனைடெட் முரியம் அலைன்ஸ்லேருந்து மீடியேட்டர் வந்ததுனால அங்கே பேச போனார். அப்போதைக்கு நான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். தம்பி, உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. உன்னால் அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கியே. ஆனால் என்ன சொல்ல, இந்த வேகன் வந்துட்டு தப்பிச்சு போகிறதுக்கான வழி கிடையாது. இது நேராக இன்னொரு ஹெல்லுக்கு போகிறதுக்கான வழி. நம்ம ஹீரோ சுற்றி முற்றி பார்க்குறான். மொத்தம் 5 காட்ஸ் இருக்காங்க. தம்பி, நீ என்னமோ நினைக்கிற, ஆனால் நீ அதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இங்கே இருக்கிற மற்ற காட்ஸ் பற்றி எப்படின்னு தெரில, ஆனால் அந்த டேடோ அந்த பெரிய கத்தி வச்சுருக்கானே, அவன் ஒரு ஸ்வாட்மேன் எக்ஸ்பர்ட்டு. அவனை போட்டு தள்ளுறதுங்கிறது நடக்காத காரியம். அதுவும் இல்லாமல் எங்களோட இன்டர்னல் எனர்ஜியெல்லாம் நாங்கள் பாய்சன் மூலியமாக அப்போவே வச்சுட்டாங்க எங்கள்கிட்டேருந்து. அப்போது என்கிட்ட பாய்சன் இருந்தா? பாய்சன் எதுவுமே இல்லாததுக்கு அது நல்லது தான். ஆனால் ஜிடோக் செக்ட் வந்துட்டு அதில் தான் ஸ்பெஷலைஸே. அவங்களால எந்த பாய்சனாக இருந்தாலும் ஈஸியாக டீடாக்சிஃபை பண்ணிட முடியுமே. அது டீடாக்சிஃபையே பண்ண முடியாத ஒரு டெட்லி பாய்சனாக இருந்தா? அப்படி என்னப்பா பாய்சன், இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியே? என்னை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தவர்கிட்டேருந்து அந்த பாய்சனை கொடுத்து தான் நான் இங்கேருந்து தப்பிச்சு வந்தேன். அவர் தான் வந்துட்டு எங்களோட ஒயிட் ஃப்ளவர் வேலி செக்டை அட்டாக் பண்ணவர். அது யாருப்பா அந்த பர்சன்? அவனோட பேர் மாங்கு. என்னது மாங்கா? அவன் ஜிடோக் செக்டில் ஒரு சுப்பீரியர் ஆச்சே, அவனையா நீ தோக்கடிச்ச? ஏய் எல்லாரும் அமைதியாக பேசுங்க. அந்த பாய்சன் எங்கே இருக்குது? உடனே நம்ம ஹீரோ அவனோட ஸ்லீவை கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டு வரலால் அவன் வாயை வச்சு கடிச்சு, தோ இங்கே இருக்குன்னு அவன் சுண்டு வரலேருந்து வர்ற விஷத்தை காட்டுறான். பார்த்தோன்னே சொல்ல முடியுது அது ஒரு கண்டிப்பாக டெட்லி பாய்சன் தான். அப்போ நீ என்ன சொல்ல வர? அவ்வளோ டெட்லி பாய்சனை உன்னோட பாடியில் நீ ஸ்டோர் பண்ணியிருக்கன்னு சொல்ல வரியா? ஆமாம், நான் அந்த 5000 வருஷம் பழமையான பூரானை கடிச்சு தின்னு அவங்க எங்கள் வீட்டில் விட்டப்ப. ஆனால் அந்த பாய்சன் என்னை எதுவுமே பண்ணலை. அதுவும் இல்லாமல் அந்த மாங் பைய என்னை வெவ்வேறு பாய்சனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான். அப்புறம் அது மூலியமாக தான் எனக்கு இந்த பாய்சன் கிடச்சிது. தம்பி, ஒரு நிமிஷம் உன் பாடியை என்னை இன்ஸ்பெக்ட் பண்ண விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவரோட இன்டர்னல் எனர்ஜி அந்த பையன் மேலே விட்டு அனுப்பி பார்க்குறான். இவன் மெரிடியன் எல்லாமே பிளாக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவனோட டயட்டன் வந்துட்டு ஸ்டொமச்சில், அப்புறம் அவனோட பிங்கி அக்கு பாயிண்டில் எல்லா இடத்துலையும் பிளாக்காக இருக்குது. அப்போது அவனோட அந்த சுண்டு வரலில் இருக்கிற அந்த எனர்ஜி, அதுதான் வந்துட்டு அந்த பாய்சனா? என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது. தம்பி, நீ கஷ்டப்பட்ட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து அதுதான் உனக்கு பலன் அழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன் உடம்புல இருக்கிற அந்த டைட்டன்லேருந்து தான் அந்த பாய்சன் செக்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு உன்னோட சுண்டுவரல் மூலியமா. அப்போது இதை வச்சு நம்ம ஏன் இங்கேருந்து தப்பிச்சு போகக்கூடாது? ஒரு நிமிஷம் இருங்க. ஒருவேளை நம்ம இதில் தோத்துட்டோன்னா, அந்த பையன் தோத்துட்டானா, நம்ம எல்லாருமே ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாமல் செத்து போயிடுவோம். இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் இது ஈஸியான விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்களான்னு அங்கே இருந்துட்டு ஒரு பொண்ணு கதறிட்டு இருக்கா.
ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான். நம்ம மைண்ட்ஸுக்கு போனாலாச்சும் உயிரோட வச்சு இருக்கலாம், யாரும் சாக மாட்டாங்க. அங்கே ஒர்க் வேணால் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாரும் உயிரோட இருப்போன்னு எல்லாரும் சாவாரமாக இருந்தாலே போதும்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அப்படி இருந்தால் போதுமான்னு நம்ம ஹீரோ உடனே சொல்கிறான், இங்கே பொறுப்பா தம்பி, கொஞ்சமாச்சும் ரியலிஸ்டிக்காக பேசு. நம்ம எல்லாரும் நம்மளோட உயிரை பணயமாக வச்சு அந்த டனல்ஸ்குள்ளே போனால் உயிரோடவையாச்சும் இருக்கலாம். ஹீரோ உடனே, அப்போது அந்த மாதிரி இருந்தால் அவங்க எல்லாருக்கும் ஓகேவா? அவ்வளோ கஷ்டத்தோடு இருந்தா அது அப்படியே இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அது போக போக இன்னும் கஷ்டமாக தான் ஆகும். அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு எதுக்கு வாழணும்? கொஞ்சம் நெஞ்ச வருஷம் வாழ்வீங்களா? அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு இவங்க யாருமே ரிப்ளை பண்ண முடியல. அவன் சொல்கிறது உண்மை தானே. ஒரு அடிமையாக வாழ்கிறதோட இப்போ சண்டை போட்டு சாகிறது எவ்வளவோ மேல் தானே. அந்த பையன் சொல்கிறது உண்மை தான். எத்தனை நாள் தான் இதே மாதிரி இருக்க போகிறோம்? நம்ம டனலுக்குள்ளே போயிட்டோம்னாக்க அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அவங்கள. இங்கே தான் நம்மளோட எனிமீஸும் கம்மியாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தான் நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம பண்ணாதான் உண்டு. தம்பி, உன் பேர் என்ன சொன்ன? ஜகாங்கா. சரி தம்பி, எங்களுக்கு நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இவங்க எல்லாரும் அந்த வாகனில் போயிட்டு இருக்கும்போது, பாரு, நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. நான் வந்துட்டு டெப்டி ஹெட் மாஸ்டர் ஆஃப் மெடிசன் கிங் செக்ட். என்னோட பேர் வந்துட்டு யாங் மெங் யாங். சார், என்னோட பேர் வந்துட்டு ஜின் ஜாங்காங். என்ன நீங்கள் ஜின்னுன்னே கூப்பிடலாம். தம்பி, பார்த்தா நீ தான் எங்கள் எல்லாரோட கண்ணி திறந்துருக்க போல இருக்கு. நீ மட்டும் எங்ககிட்ட சொல்லலைன்னா அந்த அலைன்ஸும் இதில் வந்துட்டு கூட்டுக்கலவாணின்னு நாங்கள் எல்லாரும் அவங்ககிட்ட போயிருந்துருப்போம். அப்புறம் எங்களோட எல்லாரும் உயிர் போயிருந்துருக்கோம். ஆனால் நம்ம இன்னும் இங்கேருந்து எஸ்கேப் கூட ஆகலையே சார். சரி, நீ தானே கொஞ்சம் முன்னாடி சொன்ன இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறத விட தப்பிக்க ட்ரை பண்ணி சாகிறது எவ்வளோ பரவாயில்லன்னு. அங்கேருந்து ஒருத்தன் குதிரையை வந்துட்டு நிப்பாட்டுங்கன்னு கத்திட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் யாரா அப்படின்னு பார்க்குறாங்க. சீக்கிரமாக இந்த வேகனை திரும்ப செக்ட்டுக்கே ரிட்டர்ன் பண்ணுங்க, சீக்கிரமாக திருப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே இவங்க எல்லாருக்கும் என்னடா நடக்குது இங்கே, இப்போ ஏன்டா திரும்ப பின்னாடி போகணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மொட்டை வண்ணே இருந்துக்கிட்டு என்னடா நடக்குது, ஏன்டா அப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். டேய் மொட்டை, ஹையரப்ஸ் வந்துட்டு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்டர் மாங் வந்துட்டு மயக்க போட்டு விழுந்துட்டாரு. அவன்கிட்ட இருந்த ஒரு கேப்டிவ் வர எஸ்கேப் ஆகி வந்துட்டானா. அதனால ஹெட் மாஸ்டர் காண்டாயி அவன் எங்கே இருந்தாலும் உயிரோடையோ இல்லை செத்து போயோ அவர் கண்ணு முன்னாடி இருக்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது எல்டர் மாங்கா? அவர் எப்போ கேப்டிவ் வச்சிருந்தாரு? அவர் இருந்த மாதிரிலாம் இல்லை தெரியுமா? ஆல்ரெடி அவரோட காலை லூஸ் பண்ணதுலேருந்து அவர் இப்படி தான் இருக்காரு. இங்கே பாடுறா மொட்டை, அந்த பையன் இந்த ஏதோ ஒரு வேகனில் தான் இருக்கான். அதனால அவனை நம்ம கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும். சரி, அவன் எப்படி இருப்பான்னு சொல்லு. எனக்கு தெரிலடா மொட்டை. ஆனால் ஏதாச்சும் ஒரு வேகன் மூலியமாக தான் அவன் தப்பிக்க ட்ரை பண்ணியிருந்துருக்கணும். அதனால நீ திரும்ப செக்ட்டுக்கே அந்த வேகனை திருப்பி கூட்டுருவா. டேய், என்ன விளாட்றியா? இந்த தமுக்குலோண்ட இடத்துல எப்படா நான் வந்துட்டு வேகனை திருப்புவேன்? அப்படியே இந்த வேகனை நம்ம திரும்ப கொண்டு போனாலும் இந்த வேகனில் அவன் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ அது இன்னுமே அலையன்ஸுக்கு பிரச்சனை ஆகாது. ஆனால் சரி, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது. மொட்டவண்ணே, டேய் எத்தனை பேர் நம்ம இந்த வேகனில் ஏற்றணும்? மொத்தம் 11 பேர். அப்போது 11 பேர் மட்டும்தான் போகணும். அதுலேருந்து ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கிடையாது தானே. உடனே மொட்டை இருந்துக்கிட்டு ஒவ்வொரு தலையாக எண்றான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. கண்டுபிடிச்சிட்டேன், ஒருத்தன் எக்ஸ்ட்ரா இருக்கான். போச்சு. இப்போ இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. தம்பி, நீங்கள் தேடிட்டு இருந்த அந்த கேப்டிவ் பையன் இங்கே தான் இருக்கான். அப்போது நீங்கள் தேடிட்டு இருக்கிற ஆளு இங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். சரி, நல்லா சூப்பராக போகுது. தம்பி, உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம். அந்த ஒரு பையன் இந்த வேகனில் ஏறினதுனால நம்ம எல்லாரும் திரும்ப அந்த செக்ட்டுக்கு போயிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் அந்த பையனை இங்கேயே முடிச்சிடலாம். போச்சுடா, என்னோட பாய்சனை வச்சு இத்தனை பேரையும் அட்டடத்துலையும் கொல்ல முடியாதே. நான் சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாமல் நான் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். நான் நினச்சதை விட ஜிடோக்ஸை சீக்கிரமாகவே மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போதைக்கு அந்த மெடிசன் கிங்கில் அந்த ஆள் வந்துட்டு மேலே கை வச்சு, நீ கவலைப்படாத, நாங்கள் எல்லாரும் உன் கூட இருக்கோம் அப்படின்னு இவன் பேசிட்டே இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு கல்ட்டு பையன் எழுந்துட்டு, அந்த பையன் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கான், அவன் எங்களுக்கு தெரியாமல் அவனாவே ஏறி உட்காந்துக்கிட்டான், அதனால எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கத்திட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த மொட்டை வந்து கத்தி எடுத்து 2 வெட்டி போட்டுறான். அவனை ஒரே வெட்டு. தலை துண்டு இல்லை, உடம்பே துண்டு. என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? இப்போ தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இவன் வந்து இடையில குறுக்க இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தான், அதான் போட்டு தள்ளிட்டேன். டேய், நீ சீக்கிரமாக போய் ஹெட் மாஸ்டர் கிட்ட அவன் வந்துட்டு என்னோட கேரவனில் தான் இருக்கான்னு சொல்லு போ. அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாரையும் கொண்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. உடனே ஒருத்தி வந்து எழுச்சிக்கிட்டு, நீங்கள்லாம் மனுஷன் தானா? எப்படி ஒரு மனுஷ உயிரை எப்படி நீங்கள் ஒரு எறும்பை விட மோசமாக ட்ரீட் பண்ணலாம்? அப்படி நீங்கள் லெஃப்ட் ரைட்டுன்னு கொல்ல போகிறீங்கன்னா யாருன்னு தேடாமல் இப்போயே எங்கள் எல்லாரையும் கொண்டு போடு. எதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? உன்னெல்லாம் சும்மா விடவே விடாது கடவுள் அப்படின்னு இவங்க எல்லாரும் கொந்தளிச்சு கத்திட்டு இருக்காங்க. சரி, எப்படி இருந்தாலும் நான் அதை பண்ண தான் போகிறேன், நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்கன்னு அந்த மொட்டை சொல்லிட்டே இருக்கும்போது அவன் இருந்துக்கிட்டு உடனே எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கத்துறான். உடனே அந்த வேகன்லேருந்து 3 பேர் ஜம்ப் பண்ணி இவங்களோட கழுத்தை கட் பண்ணுறதுக்கு தாவுறாங்க. எதை வச்சு குத்த போகிறாங்கன்னு பார்த்தாக்கா அந்த வேகனில் இருந்த மரப்பட்டையை உடச்சி அதை ஷார்ப்பாக்கி அதை வச்சு குத்த போகிறாங்க. ஓ பாரேன், அவங்களால அதை வச்சு குத்த முடியல, ஆனால் அந்த இதை வச்சு மூஞ்சில் எப்படியோ கோடு போட்டுடுறாங்க. அதில் சில பேர் இறந்தும் போயிடறானுங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா விடாதீங்க, எல்லாரையும் கொல்லுங்கன்னு கத்திட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு அப்போ தெரியல அந்த கீரலில் பாய்சன் இருந்திருக்கு அப்படின்னு. உடனே ரத்தம் வாந்தியாக எடுத்துகிட்டு இருக்கான்.
மொட்டை என்னை காப்பாத்துறான்னு கத்திட்டு இருக்கான் அவன். என்ன என்ன நடக்குது இங்கே? டேய் மொட்டை சீக்கிரமா இவங்க எல்லாரையும் கவனி, நான் அதுக்குள்ளே போயிட்டு ஹெல்ப்புக்கு ஆள் கூட்டுரு வரேன்னு அவன் குதிரையில் கிளம்பி போயிடுறான். பாரேன், அங்கே இருந்த அந்த ப்ரொசலின் புரோக்கன் பீஸை வச்சே இவங்க எல்லாரும் ஆயுதத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை வச்சு ஒன்றும் பெருசாலாம் கொல்லலாம் முடியாது, ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஜுரி வேணால் கொண்டு வர முடியும். ஆனால் அதுலேருந்து பட்ட ஒரு கீரல்லையே எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அதில் பாய்சன் இருக்கணும். டேய் மொட்டை அடுத்தது ஓன்டான் தான். இவன் ஒன்னே இருந்துக்கிட்டு பாரேன், புழுவை போட்டு நசுக்குனா அது உயிருக்கு என்ன வேணால் பண்ணுங்கிறது உண்மைதான் போல இருக்கு. ஆனால் உங்களால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாதே, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நீங்கள் பாய்சன் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நான் பண்ண வேண்டியதெல்லாம் சிம்பிளாக ஒன்று தான், உங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு ஃபைட் பண்ணனா சோலி முடிஞ்சுது. என்னடா தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? அவன் ஹெல்ப்பை கூட்டு வர வரையும் இவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது தம்பி அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து இப்போ என்ன பண்ணுற பார் அப்படின்னு ஒரு ஸ்விங்கு, அதுலேருந்து ஸ்வாடு கியூஐ அப்படியே வந்து இவனை ஒரே வெட்டு பய 2 துண்டாக போயிடுறான். இது ஸ்வாடு கியூஐயில் போச்சு. அவன் ஸ்வாடு கையை யூஸ் பண்ணுறான். அவன் ஏதோ பாம்போட மோசமாக நாக்க நீட்டி அந்த ரத்தத்தெல்லாம் நக்கிட்டு இருக்கான். ஒருவேளை டிராகுலாவாக இருப்பானோ? அந்த மொட்டை இவங்க சைடு திரும்பி பார்த்து சண்டை போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாலேருந்து ஓடி வந்து அந்த மொட்டையோட கழுத்துலேயே குத்துறதுக்கு பார்க்குறான். கட் பண்ணி பின்னாடி காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம எல்லாரும் நம்மளோட உயிரை பணைய வச்சு தான் சண்டை போட போகிறோம். ஆனால் அந்த மொட்டையை கொல்றது ரொம்பவுமே கஷ்டம். அவனை நம்ம ஒரு ஆளால் எதுவுமே பண்ண முடியாது. அவன் நம்ம பாய்சன் யூஸ் பண்ணுறோங்கிறத சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவான். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்ம எல்லாரும் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணியே ஆகணும். அவன் கண்ணு நம்மளை பார்த்து இருக்கணும். அப்போது ஹீரோ அவனோட பாய்சனை வச்சு அந்த மொட்டையோட கழுத்துலேயே இறக்குவான். ஹீரோவும் அவன் கழுத்துலேயே மட்டார்னு வெட்டிடுறான். நான் செஞ்சிட்டேன், நான் அதை கரெக்டாக பண்ணிட்டேன் மொட்டவனே. அப்போ இதை தான் நீங்கள் இவ்வளோ நேரமாக பிளான் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த தொகலால் என் பாடியை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன பையட்டை கொடுத்து பண்ண சொல்லியிருக்கீங்க, எல்லா வேஸ்ட்டாக போச்சான் அவங்க பிளானு. உடனே அவன் கத்தியை வச்சு ஹீரோவை குத்திடுறான். தம்பி நீ ஒரு சின்ன பையனாக இருப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல. பரவாயில்ல, நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி என்னோட வீக் ஸ்பாட்டுக்கு தான் குறி வச்சுருந்துருக்கீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, உங்களோட பிளான் ஒர்க் அவுட் ஆகலையே. வேறு ஏதாச்சும் ட்ரிக் வச்சுருக்கீங்களா என்கிட்ட காட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த மொட்டை. இப்போ நான் எதுவும் பண்ணலன்னா எல்லாரும் செத்து போயிடுவாங்க. நான் சீக்கிரமாக ஏதாச்சும் பண்ணி ஆகணும் இந்த மொட்டையை. இப்பயே நான் அவனை கொல்றேன் அப்படின்னு கத்தி எடுத்து வெட்ட போகும்போது பின்னாலேருந்து ஒருத்தன் அதை எடுத்துக்கிட்டு குத்துறதுக்கு ஓடி வரான் மொட்டையை. அதே மாதிரி வாகனில் இருந்த எல்லாருமே சாவுடான்னு சொல்லிட்டு கையிலேருந்து எதையோ எடுத்துக்கிட்டு குத்துறதுக்கு தாவுறாங்க. இவன் சிரிச்சுக்கிட்டே அவனோட ஸ்வாட் எடுக்கிறான். அங்கே அவன் இருந்துட்டு வேணாம் எதுவும் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு கத்துறான். ஹீரோ மயக்கத்தில் இருக்கான். ஆனால் அவன் சும்மா இல்லை, எண்ணிட்டு இருக்கான். இந்த மொட்டை ஒரே ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ் தான் போடுறான். அங்கே இருந்த எல்லாரும் ஒரே ஒரு ஸ்வாடு கை ஸ்லாஷில் மொத்தமாக உடஞ்சி தெரிச்சு போச்சு. மொத்த இடமும் நாஸ்தி ஆயிடுச்சு. அங்கே இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. அந்த காடோட கையும் போச்சு. ஹீரோ தவிர, அந்த காடை தவிர பாக்கி எல்லாருமே இறந்துட்டாங்க. அந்த மொட்டை வண்ணே இருந்துக்கிட்டு நீ தானே டெப்டி ஹெட் மாஸ்டர் மெடிசின் கிங் செக்டில், எப்படி இருக்கு உன் செக்டில் உள்ள எல்லாரும் இறந்து போனது? இதுக்கு தான் வீக்காக பிறக்கக்கூடாதுன்ட்டு அந்த கத்தியில் இருக்கிற ரத்தத்தை ஏதோ பண்ணி மாதிரி நக்கிட்டு இருக்கான். உன்னை சும்மா விட மாட்டேன்டா தம்பி. இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது. உங்களை யார் அந்த கேப்டிவ் தப்பிச்சு வந்தவன உங்கள் வேகனில் ஏற்றிக்க சொன்னது? வந்தோடனே நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் உங்களோட தப்பு. பின்னாலேருந்து நம்ம ஹீரோ என்றது அவனுக்கு கேட்குது. நீ இன்னும் உயிரோட இருக்கியா? பரவாயில்லையே, சின்ன பையனாக இருந்துக்கிட்டு நல்லா தாக்கு பிடிக்கிறியே. 9. ஏய் எதுக்குடா எண்ணிட்டு இருக்க? 10. எதுக்குண்ணா? உன் சாவுக்கு. என்னடா லூசுத்தனமாக வளரிட்டு இருக்க? அடி வாங்கினதில் பைத்தியம் ஆயிட்டியா? சாவு போகிறது நான் இல்லை நீதான் சொல்லிட்டு வரும்போதே வாயிலேருந்து ரத்தமாக ஊற்றுது. இது பாய்சன்ல. ஆனால் எப்படி? நான் அவன் என்னோட கத்திலையோ இதுலையோ வெட்டு வாங்கினதா எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லையே. எப்பட்றா? நீ தானே கொஞ்சம் முன்னாடி அதை நக்குன. அவன் கையிலேருந்து பாய்சன் வருது. நான் எப்போ அதை முழுங்கினேன்? ஓ மை காட். அப்போது அவன் உடம்புல இருந்த கத்தி வச்சிருந்தப்ப அவன் கையில் இருந்த பாய்சனை என் கத்தியில் தடவி இருக்கானா? அதை நான் நக்கிட்டேனா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் மொட்டை, உனக்கு அந்த பிளேடை நக்கிற ஹேபிட் இருக்குங்கிறத நான் வந்தோடனே கண்டுபிடிச்சேன். அதில் பாய்சன் இருக்குங்கிறது கூட தெரியாமல் அதை நக்கிட்டு இருந்த. அதான் உனக்கு இந்த நிலமை. அதை வச்சு மட்டிலும் நீ இவ்வளவு பண்ணியா? எனக்கு வேறு வழி கிடையாது. பரவாயில்லடா பையா, நல்லா பிரேவாக டாக்டிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்க. என்ன சொல்கிற? நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீ ஜிடோக் செட்டில் ஜாயின் பண்ணிவிடு. எனக்கு இப்போதைக்கு அந்த ஆன்டிடோட்டை கொடு. நீ தானே கொஞ்சம் முன்னாடி சொன்ன யாரெல்லாம் வீக்காக இருக்காங்களோ அவங்களெல்லாம் உனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு. ஆனால் இப்போ நீயே உன் உயிருக்காக என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. நான் என் உயிரையே பணயமாக வச்சுருக்கேன் அந்த ஜிடோக் செட்டை கண்டிப்பாக பழி வாங்கியே ஆவேன்னு. அதுவும் இல்லாமல் உன் உயிருக்காண்டி நீ என்கிட்ட கெஞ்சக்கூடாது. பின்னாடி நிற்கிறாரே அவர்கிட்ட கெஞ்சி. என்னது? பின்னாடி பார்த்தா அவன் ஒத்த கையோட இன்னொரு கையில் ஸ்வாட் எடுத்து இந்த மொட்டை தலையை ஒரே வெட்டு சோலி முடிஞ்சது. நம்ம ஹீரோ மயக்கப்பட்டு விழுந்ததுனால முழிச்சு பார்க்குறான். ஏதோ ஒரு குதிரையில் போகிற மாதிரி இருக்குது. தம்பி என்ன முழிச்சிட்ட போல இருக்குது? உன் உடம்புல இருந்த காயத்துக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருந்த பொருளை வச்சு நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். நீ கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். சார் ரொம்ப நன்றி. நீ ஏன் எனக்கு நன்றி சொல்கிற?
எங்களோட மெடிசன் கிங் செக்டை அழிச்சவனை கொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை நீ எனக்கு கொடுத்துருக்க. இல்லை சார், நான் மட்டும் அந்த வாகனில் ஏறாமல் இருந்திருந்தேன்னா அவங்க எல்லாருமே இன்னும் உயிரோடு இருந்திருப்பாங்க. என்னடா தம்பி பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் உண்மையே கிடையாது. நீ தானே சொன்ன கடைசி வரையும் அடிமையாக உயிரோடு இருக்கிறத விட சண்டை போட்டு சாவலாம், அதில் எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு. நம்ம வேணால் அந்த மொட்டையை கொண்டிருக்கலாம், ஆனால் இன்னும் அந்த ஜிடாக் செக்ட் உயிரோடு தான் இருக்காங்க எல்லாரும். உன்னோட உண்மையான பழி வாங்குறது இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. ஆனால் என்ன ஒன்றுனா அதை நீ மட்டும் தனியாக பண்ணி தான் ஆகணும். ஆமாம், அதை நான் தான் பண்ணி ஆகணும். நான் அதுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், இன்னும் பவர்ஃபுல் ஆகணும். தம்பி கவலைப்படாத, உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும். எங்களோட ரிவெஞ்சையும் நீ சேர்த்து பண்ணு. நிறையா பேர் நம்மளை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த குதிரையை மட்டும் நிப்பாட்டிடாத. சார் என்ன சொல்கிறீங்க? அப்படியே அந்த குதிரையோட கைத்தை ஹீரோ கையில் கொடுத்துட்டு இவன் குதிரையிலேருந்து தாவிடுறான் பின்னாடி. ஜகாங், எங்களுக்கும் சேர்த்து நீ போராடுன்னு ஹீரோ கையில் அந்த கைத்தை கொடுத்துட்டு பின்னாடியே தாவிடுறான். சார் ஏன் இப்படி பண்ணீங்க? நான் கொஞ்சம் கூட அவங்க யாரையும் மன்னிக்கவே மாட்டேன். நான் கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் கண்டிப்பாக அந்த ஜிடாக் செக்டை பழி வாங்கியே ஆவேன். நான் கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும். கடைசி வரையும் அவங்க உயிரை ஒரு ஆள் கூட விடாமல் எல்லாரையும் கொல்லுவேன். ஓ மை காட், என்ன 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 நடந்தது இங்கே? யார் பார்த்த வேலை இது? என்னதான் நடந்திருக்கும் இங்கே? அந்த குதிரையில் ஒருத்தன் தப்பிச்சு போனால அவன் போயிட்டு ஹெல்ப்பை கூப்பிட்டு வந்திருப்பான் போல. அந்த கேல்ட்டு பையன் இருந்துட்டு வானே, ஏண்டா ஒரு ஸ்லேவை உங்களால் பிடிக்க முடியாதா? நான் கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த மொட்டை பையன் வேற இதில் செத்து போயிட்டானா? ஆமாம் சார், அவனும் செத்து போயிட்டான். உங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த செக்டை நான் இவ்வளோ பெருசாக ஆக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு? உங்களால் இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டு போல இருக்கு. சீக்கிரமாக அவனை கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வாங்க. இங்கே அவனை இங்கேருந்து தப்பிச்சு போக விடவே விடாதீங்க. பின்னாலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்போது இதை யாருக்கு தெரியாமல் நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். யாரான்னு பார்த்தாக்க அது மாஸ்டர் பேக்கு. இல்லையா ஹெட் மாஸ்டர்? கிராண்ட் மாஸ்டர், உங்களை நான் பார்ட்டியில விட்டுட்டு வந்தேன். ஆமாம், ஒரு ஒயின் கொடுத்தீங்களே, அது கன்றாவியாக இருந்தது. நான் நாளைக்கே கிளம்புறேன். இல்லை கிராண்ட் மாஸ்டர் பேக், எங்களால் இதை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். கொஞ்சோண்டு டைம் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஹெட் மாஸ்டர்? அலைன்ஸ்க்கு கீழே இருக்கிற எல்லா செக்ட்டுமே ஒரு ஸ்டோன் மாதிரி. அந்த ஸ்டோனில் இருக்கிற ஒரு சின்ன கல் உடஞ்சாலும் அந்த மொத்த கல்லுமே உடஞ்சதுக்கு சமம். அந்த ஒரு சின்ன கல்லை தூக்கி போகிறதுனால மொத்த கல்லுமே நல்லா இருக்குன்னா அதை தூக்கி போகிறதுல தப்பு இல்லைல்ல? இதே மாதிரி நடந்துட்டு இருந்ததுன்னா. இல்லை மாஸ்டர் பேக், என் மேலே நான் சத்தியமாக சொல்கிறேன், எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் மறுபடியும் நாங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொடுங்கன்னு இந்த தாத்தா கத்திட்டு கிடக்கான். அப்போது நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். இதில் மட்டும் நீங்கள் இந்த தடவை பாஸ் ஆகலைன்னா ஜிடாக் செக்ட்டுக்கு ஃபியூச்சரே இல்லாமல் பண்ணிவிடுவேன். அதை கேட்டோடனே தாத்தாவுக்கு அள்ளுடுது. போச்சு போச்சு போச்சு. எல்டர் மேங் எங்க அந்த எல்டர் மேங்? யாரு அவன்? உன்னை இந்த மாதிரி ஆக்கினவன் யாரு? அவன் ஜிடாக் செக்ட்லேருந்து தப்பிச்சுக்கிட்டான். அதை கேட்டோடனே மாங்க இருந்துக்கிட்டு ஆன்னு கத்திட்டு கிடக்கான். அவனுக்கு பாய்சனோட அவன் தப்பிச்சது தான் ரொம்பவும் குற்றமாக இருந்திருக்கும் போல. நீ தானே அவனை வந்துட்டு இங்கே கூப்பிட்டு வந்த. அவனை பிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இருந்தா சொல்லு. அவன் காதில் போய் கேட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் வாரம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ பழத்தை வச்சு முயலை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நான் இங்கேருந்து தப்பிச்சு வந்து கொஞ்சம் வாரம் ஆகுது. எனக்கு நல்லா அடிபட்டிருந்தாலும் என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆக முடிஞ்சுது. ஒருவேளை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னாலேயோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஜிடாக் செக்ட் என்னை பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் இங்கேயும் அங்கேயுமா ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஹீரோ அப்புறமேற்கு ஏதோ ஒரு சிட்டிக்குள்ளே போயிடுறான். அவனுக்கு உடனே அவனோட ஃபேமிலி ஞாபகம் வருது. நல்ல வேலை ஜிடாக் செக்ட் பீப்புள் இங்கே இல்லை போல இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஜிடாக் செக்டை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நான் கலெக்ட் பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறான். யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்னென்னா இங்கே ஏதாச்சும் நம்பக்கூடிய கிளான் இருந்ததுனாக்க, இல்லை செக்ட் இருந்ததுனாக்க அவங்களில் ஒரு ஆளாக நான் ஜாயின் பண்ணணும். திருட்டு பயல்கள்லாம் எங்களோட வீடை அடித்து நொறுக்கி எங்கள் குடும்பத்தையும் அழிச்சிட்டாங்க. இப்போ நான் மட்டும் இல்லை தனியாக இருக்கேன். நான் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணணும். எனக்கு தங்க இடமும் சாப்பாடும் வேணும். அதை கேட்டோடனே அங்கே இருந்த ஒரு அம்மா இருந்துக்கிட்டு, அப்போது ஒரு நல்லா வெல்த்தியாக நல்லா இருக்கிற கிளான் தான் கரெக்டாக இருக்கும் உனக்கு. தம்பி, இது வந்துட்டு நோபுல் மேன் யாங்கோட லேண்டு. நீங்கள் தேடுறது அவர்கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்கனாக்கா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோ ஒன்று இருந்துக்கிட்டு, அப்போது ஜிடாக் செக்ட் பற்றி இன்னொருத்தர் இருந்துக்கிட்டு, தம்பி ஜிடாக் செக்ட்லாம் ஒன்றை மாதிரி ஒரு பையனெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க செக்டில் இப்போ கொஞ்ச நாளாகவே ரொம்பவும் மோசமாக போயிட்டுருக்கு. இவன் உடனே, ஏன் உனக்கு தெரியாதாடா தம்பி, கொஞ்ச நாள் முன்னாடி தான் மெடிக்கல் செக்டை அவங்க அட்டாக் பண்ணாங்க. எதுக்காண்டினா அவங்க இதுக்கு மேலே வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி. அதில் நிறையா பீப்புள்ஸ் இறந்து போயிட்டாங்கன்னு அடிபட்டாங்களும் நான் கேள்விப்பட்டேன். அப்போது இந்த ஜிடாக் செக்ட் பயிலுக வந்துட்டு அவங்க தான் ஏதோ ஒரு விக்டம் மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களா. அப்புறம் வந்துட்டு நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன். ஜிடாக் செக்ட் வந்துட்டு இன்னொரு செக்டை வந்துட்டு இருக்கிற எல்லாரையும் ஒவ்வொரு டவுனாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அது என்ன செக்ட்னா ஒயிட் ஃப்ளவர் வேலி செக்ட்னு நினைக்கிறேன். அதை கேட்டோடனே ஹீரோக்கு ஷாக் ஆகிடுது. உடனே கத்திடுறான். அவங்களுக்கு தெரியுமா அவங்க எல்லாரையும் எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு? தம்பி ஏன் கத்துற? எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாரையும் ஏதோ ஒரு டனல், எங்கே நாம்ஹாங்கிற டனல் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டனல் எங்கே இருக்குது? அந்த டனல் நாம்ஹால நிறையா டனல்ஸ் இருக்குது. ஆனால் நீ அதை அங்கே போய் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தம்பி எங்கே திடீர்னு வர்ற? அப்போ எங்களோட ஒயிட் ஃப்ளவர் வேலி செக்டில் இன்னும் கொஞ்சம் பேர் உயிரோட இருக்காங்களா? நான் மட்டும் இல்லை அப்போ சர்வே ஆகலையா? அவங்க எல்லாரையும் அந்த டனல் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்கன்னா அப்போ அது கண்டிப்பாக என்னால் தான். நான் தான் அந்த ஜிடாக் செக்டில் அந்த ட்ரபிளை உருவாக்கின தப்பிக்கிறதுக்கு முன்னாடி
இல்லை நான் இப்போ அங்கே போனேன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஒருவேளை இது என்ன பிடிக்கிறதுக்கான ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஒருவேளை இவங்க சொன்னது உண்மையாக இருந்தால் என்னால் அவங்க எல்லாரையும் சேவ் பண்ண முடியும். அந்த அண்டர் கிரவுண்ட் டனலை காட்டுறாங்க. ஹெட் மாஸ்டர், நீங்கள் ஏன் நர்வஸாக இருக்கீங்க? என்ன சொல்கிறமா? நீ தானே சொன்ன இவங்க எல்லாரையும் நம்ம பைட்டாக யூஸ் பண்ணி அவனை வர வைக்கலான்னு. ஆமாம் ஹெட் மாஸ்டர், அந்த வாண்டு பைய கண்டிப்பாக நம்ம மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி இங்கே வருவான். அவன் இப்போதைக்கு வேணால் ஒளிஞ்சிட்டு இருக்கலாம், ஆனால் அவன் கண்டிப்பாக வருவான். கொஞ்ச நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க. மாங், நீ சொன்னங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இதில் நம்மளோட மொத்த செக்டும் இருக்குது. உடனே இந்த சைக்கோ பையன் இருந்துக்கிட்டு என்னால் எப்படி காமாக இருக்க முடியும்? நான் எவ்வளோ ஆர்வமாக திரும்ப இருக்கேன். அவனை முதல்ல பிடிக்கணும், பிடிச்சி மறுபடியும் அவனை அணுவாக சித்திரவதை பண்ணணும்னு இவன் அதோட மோசமாக யோசிச்சுட்டு இருக்கான். நான் 1-2 நாள் இல்லை, ரொம்ப வாரமாக அந்த பெயின்லேருந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். அந்த பாய்சனை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த பாய்சன்னால் என் மூளையை இழந்து நான் பைத்தியக்காரனாகவே ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் கூட என் மண்டைக்குள்ளே ஓடினதுலாம் ஒரே ஒரு வேர்டு தான், அந்த ஜாகாங்க பிடிக்கணும். என் காலை எடுத்தவன், என் கண்ணை போக வச்சவன், எல்லாத்தையும் என்கிட்டேருந்து பறிச்சவன் அந்த ஜகாங். நம்ம ஜின்னுன்னு வச்சுக்கலாம் இவனை. ஜின்னுங்கிறது அவனோட குடும்ப பேர். அவன் குடும்பத்தில் இவன் மட்டும் தானே உயிரோட இருக்கான். அதனால நம்ம ஜின்னுனே சொல்லிப்போம் இனிமேல். அவனை பிடிக்கிறதுக்கு நான் ரொம்பவுமே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா என்கிட்ட ஜின். ஹீரோவும் அதே அண்டர் கிரவுண்டுக்கு வந்துடுறான். இந்த இடம் தானே? அது யோக்கு தானே? அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிறது கிராண்ட்பா காங் தானே? அப்போது அந்த ஸ்டோரில் இருந்தவர் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. ஒயிட் ஃப்ளவர் வேலி செக்டில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பேர் உயிரோடு தான் இருக்காங்க. நான் அதை பற்றி யோசிக்கலாம் இப்போ டைம் இல்லை. நான் நினச்சதை விட இந்த இடத்துல அதிகமான காட்ஸ் இருக்காங்க. இவங்ககிட்ட மாட்டாமல் இவங்க எல்லாரையும் காப்பாற்றி கூட்டு போகிறேங்கிறது நடக்கவே நடக்காத காரியமாக இருக்கும் போல இருக்கே. இப்போ நான் என்ன பண்ணுறது? அது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. நெருப்புன்னு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் இங்கே பாருங்க, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. இந்த இடத்துலேருந்து நெருப்பு பற்றி ஸ்டோர் ரூம் எரிஞ்சிட்டு இருக்கு. சீக்கிரம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அணைங்கன்னு எல்லாரும் கத்திட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றுறதுக்கு போகிறாங்க. ஹீரோ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் போய் மீட் பண்ணுறான். ஜகாங், நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல உன்னை நான் இந்த மாதிரி வடத்தில் மீட் பண்ணுவேன்னு. அவங்க சொன்னாங்க நீ வந்துட்டு ஜிடோக் செட்லேருந்து தப்பிச்சிட்டேன்னு. அப்புறம் ஏன் இங்கே இருக்க? நான் ஏன் இங்கே வந்தேன்னா, நான் கேள்விப்பட்டேன் நம்ம ஒயிட் ஃப்ளவர் வேலி செட்லேருந்து கொஞ்சம் பேர் சர்வே ஆகி இன்னும் இந்த இடத்துல இருக்காங்கன்னு. நான் மட்டும் எப்படி தனியாக எஸ்கேப் ஆகி போக முடியும்? இல்லை ஜகான், இல்லை, நீ உயிரோட இருக்கன்னு தெரிஞ்சதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளோட ஒயிட் ஃப்ளவர் வேலி செக்ட் இன்னும் அழிஞ்சு போல. கிராண்ட்பா, கவலைப்படாதீங்க, நான் உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். உங்கள் எல்லாரையும் நான் இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போவேன். இவங்க எல்லாரும் ஒரு வழியாக அதை அணைச்சிட்டாங்க. அந்த இடம் மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாகி நாசமாக போயிட்டு. சார், நல்ல வேலை யாரும் சாவலை. இது ஓல்டு ஸ்டோரேஜுங்கிறதுனால எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் நம்ம இங்கே வைக்கல. உடனே அந்த மாங் சைக்கோப்பா இருந்துக்கிட்டு, சரி உங்கள் யாருக்காச்சும் இந்த ஃபயர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா? சார், எங்களுக்கு கரெக்டாக என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இங்கே அதிகமாக இது இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் ஒரு ஸ்பார்க் பட்டு ஃபயர் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி, நீ கேரண்டியாக சொல்ல முடியாததெல்லாம் ஒரு ஆன்சராக சொல்லாத. எனக்கு நல்லாவே தெரியும் கேர்லெஸ்ஸாக இருந்தால் என்ன ஒரு கான்சிக்வன்சஸை அனுபவிப்போங்கிறது. சார், நாங்கள் இருக்கிற எல்லா ஸ்லேவும் என்னையும் பார்த்துட்டோம், யாரும் தப்பிச்சும் போகல. ஏன் ஓடி போகாமல் ஒழிஞ்சிருக்க கூடாதுன்னு உடனே இந்த சைக்கோ பைய கேட்குறான். சார், என்ன சொல்ல வரீங்க? எல்டர் மாங் சொல்லிட்டு போங்க. இவன் உடனே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், ஒரு ஸ்பார்க்னால இவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் எரிஞ்சு சாம்பல் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக இந்த ஃபயரை யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது நம்மளோட அட்டென்ஷனை திருப்பத்துக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த பையனா இருக்குமோ? எல்லாரும் கவனமாக கேளுங்க, அந்த பையன் இங்கே தான் இருக்கான். எல்டர் மாங், என்ன பிரச்சனை? எல்டர் மாங் அந்த ஒத்த கண்ணை வச்சு அவ்வளோ தூரத்தில் இருக்கிற நம்ம ஹீரோவை கரெக்டாக பார்த்துடுறான். பார்த்தோன்னே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விட்டா இந்த இடத்துல கங்கம் ஸ்டைலுக்கு டான்ஸ் ஆடுவான் போல. ஜின் ஜகாங், ஒன்ன நான் இல்லை இப்போக்கி தெரியக்கூடாது. நான் அவனால் கஷ்டப்பட்டதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி என் கண்ணு முன்னாடியே இருக்கான். இப்போக்கி நான் அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணி அவன் தப்பிச்சு போயிட்டானா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். நீ தப்பிச்சிடலான்னு நினச்சி ரொம்பவும் அவளோட எல்லா பிளானையும் போட்டு செம்மையாக இருக்கும்போது அப்போ உன்னை பிடிச்சி உன்னை நான் பழி வாங்குவேன். இந்த தடவை உன்னை சும்மா விடமாட்டேன் ஜின் அப்படின்னு இந்த சைக்கோ பையன் அவனே பேசிக்கிறான் மனசுக்குள்ள. அந்த சந்தோஷத்தை உடனே போயிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டுன்னு, ஹெட் மாஸ்டர் அந்த ஜின்னு பையன் நம்ம வலையில் அவனாவே வந்து மாட்டிக்கிட்டான். அவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் அனுப்பியிருக்கேன் 2 பேரை. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியாக நமக்கு இருந்த பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் இவன் எதையோ பார்த்து திடீர்னு ஷாக் ஆயிடுறான். அவன், என்னாச்சு எல்டர் மாங்? இவன் அந்த 100 செக்டில் இருக்கிற விஜாங்கில் எப்படி இருக்கீங்க எல்டர் மாங்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போல்லாம் கொஞ்ச நாளாக பிஸியாகவே இருக்கீங்க போல. இவர் யாருன்னா பாய்சன் வேலி செக்டோட ஹெட்டு. 3 பவர்ஃபுல் பாய்சன் செக்டில் இருக்கிற ஆள்னா அதில் இவரும் ஒருத்தர். இவரால் 100 விதமான பாய்சன் சென்ட்டை வந்துட்டு ஒரே சமயத்தில் வெளியிட முடியும். அப்படிப்பட்ட ஆள் இங்கே என்ன பண்ணுறாரு? சார், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் ஹெட் மாஸ்டர் விஜாங்க இங்கே கூட்டுரு வந்த அட்வைஸ்காண்டி நம்ம சுச்சுவேஷன் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். இப்போக்கே என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் 2 பேரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஸ்கஸ் பண்ணுறீங்களா? எனக்கு தெரியும், நீங்கள் அந்த யுனைடெட் அலையன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி சொல்ல முடியாத அளவுக்கு விஷயத்தை செஞ்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்,
நீங்கள் இத்தனை காலம் பண்ண வேலையெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கே அது ஆபத்தாக முடியுங்கிறது. அதை வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் பேக் எப்படி சொல்லுவார்னா தொல்லன்னு சொல்லுவார். நான் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் மதிக்கிறேன். அவருக்கும் நமக்கும் இருந்த டீல் என்னன்னா, அந்த பேர் தெரியாத மெடிக்கல் செக்ட் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறது தான் அவருக்கும் நமக்கும் இருந்த டீல். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மிஸ்டேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனி பிரச்சனை இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இதே மாதிரி போயிட்டு இருந்ததுனாக்கா அப்புறம் நம்மளோட உயிரை பணயமாக வச்சு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரையும் விடாதீங்க, எல்லாரையும் கொண்டுருங்க. இதுக்காக டனல் எல்லாம் கொண்டாந்து ஹாஸ்டேஜாக வச்சிருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் ஃபியூச்சரில் வரக்கூடாதுன்னா எல்லாரையுமே கொண்டுருங்கன்னு சொல்ல வரேன். என்னோட இந்த ப்ரொபோசலை அலைன்ஸுமே ஏற்றுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் 4 பாய்சன் செக்ட்டுமே ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் மட்டும் இல்லையா, எல்லாரையுமே கொண்டுருங்க. உடனே மாங்க இருந்துக்கிட்டு ஆனால் ஜின்சாங் டேய் சும்மா இருறா, உன் கண்ணு முன்னாடி நீயே பார்த்தில. டேய் மாங், இவங்க சொல்கிறது தான் கரெக்டு. நம்ம யாரையுமே உயிரோட வைக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு எந்த ஒரு வீக்னஸுமே இருக்காது. ரூட்டோட அழிச்சா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பிரச்சனை ஃபியூச்சரில் வராமல் இருக்கலாம். ஆனால் ஹெட் மாஸ்டர், நம்ம இதுக்கு ஒத்துக்கலையே. அட்லீஸ்ட் என்கிட்ட அந்த ஒரு பையனையாச்சும் விட்டுருங்க அப்படின்னு இவங்க எல்லாரும் கத்திட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே நடுங்குது. அப்போது நீங்கள் டிசிஷன் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க போல இருக்கு. இங்கே நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருந்தால இவங்க எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறேன்னு. அதை கேட்டுட்டு இவர் ஒன்று, எங்கள் எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போறியா? ஆமாம், என்கிட்ட பாய்சன் இருக்குது. அதுவும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு பாய்சன். அதை நம்ம ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் உங்களோட குடும்பத்தையும் நண்பனையும் இழந்துட்டீங்க அந்த பாய்சன் செக்ட்டுக்கிட்டேன்னு. ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம் தான், ஃப்ளவர் வேலி செக்டா. அதனால நம்ம எல்லாரும் ஒன்றா தான் எஸ்கேப் ஆகணும். நீங்கள் எல்லாரும் இங்கேயே இருக்க போகிறீங்களா, இல்லை என் கூட அவங்க எல்லாரையும் தாண்டி வெளில வந்து சுதந்திரமாக இருக்க போகிறீங்களா? இவங்க எல்லாரும் யார் இந்த பையன், என்னது பாய்சனா? இருந்தாலும் தம்பி அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இந்த இடமும் கடந்துட்டு அதிருது. எல்லாரும் ஓடுங்க, இந்த வழியா ஓடுங்க, டனல் மூட போகுது, எல்லாரும் சீக்கிரமா ஓடுங்கன்னு கதறிட்டு ஓடுறாங்க. சார் எங்க போறீங்க? சீக்கிரமா எங்களை காப்பாத்துங்க, நீங்க மட்டும் போறீங்க. அப்போ எங்களை பத்தி? டேய் நீங்களும் நாங்களும் ஒன்னா, உங்களால முடிஞ்சா நீங்க தப்பிச்சு ஓடுங்கடான்னு சொல்லிட்டு இவன் ஓடிடுறான். என்னன்னா அந்த 2 கல்ட்டு பயல்களும் பேசிக்கிட்டாங்க எல்லாரும் போட்டு தள்ளுறதான்னு. அதனால அந்த டனலுக்கு மொத்தமா பாம்பை வச்சு மொத்த இடத்தையும் அழிக்க போறாங்க போல இருக்கு. அந்த இடமே உடஞ்சி உழுவுது மாத்தி மாத்தி. ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வந்திருக்கிறது தெரிஞ்சதுனால இந்த இடத்த மொத்தமா அழிக்க போறாங்கன்னு. இவங்க எல்லாருக்கும் இருந்த கொஞ்ச நெஞ்ச உயிரோட இருப்போங்கிற ஆசையும் போயிட்டு எல்லாரும் கதறி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கான வழியும் மொத்தமா மூடிட்டு இது 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 கண்டிப்பா நடக்கவே கூடாது. ஹெட் மாஸ்டர், ஏன் நான் சொன்னதை கொஞ்சம் கூட நம்பாம இந்த மாதிரி பண்ணீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா ஏன் இதை உங்களால பண்ண முடியலன்னு இந்த சைக்கோப்பையா இருந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட கத்திட்டு கிடக்கான். நவுருங்கடா வழியை விடுங்கடா. இல்ல 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 நோன்னு கத்திட்டு இருக்கான். போச்சு ஜின், நான் தான் அவனை கொண்டிருக்கணும். என் கையால நான் தான் கொண்டிருக்கணும். அது என் கையால தான் நடந்திருக்கணும். இல்ல கிடையாது இல்லன்னு கத்திட்டு கிடக்கான். இந்த டனலே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இனிமே நம்ம உயிரோட எப்படி இருப்போம்? இங்கேருந்து நம்மளால இனிமே தப்பிக்கவே முடியாது. டனலோட என்ட்ரன்ஸும் மூடிடுச்சு. நான் இங்கே சாவ விரும்பல அப்படின்னு எல்லாரும் மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த இடம் வந்துட்டு பாய்சன் செக்டே அவங்க இதை பண்ணியிருப்பாங்கங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் அவங்க பாய்சனை எடுப்பாங்க. அப்போ நீ என்ன சொல்ல வர? இருக்கிற எல்லா பாய்சன் செக்டும் சேர்ந்து தான் இதை மூடியிருக்காங்கன்னு சொல்ல வரியா? நம்ம ஹீரோ நினச்ச மாதிரியா? அப்போ இது ட்ராப் தானா? என்ன பிடிக்காதுக்காண்டி தான் இவங்க எல்லாரையும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக இதுக்கு வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும்னு யோசிச்சு பார்க்குறான். ஒருவேளை அந்த பேக்கு பயலால் இருக்குமோ? இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறது? இவங்க எல்லாரும் பேனிக்கில் கத்திட்டு இருக்காங்க. நம்மளால வெளில பார்க்கவே முடியாது, போகவும் முடியாது, என்ன பண்ணுறதுன்னு பதறிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் இவ்வளோ கதறிட்டு இருந்தாலோ கத்திட்டு இருந்தாலோ யாரும் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி இந்த என்ட்ரன்ஸ் மூடிடுச்சு. ஆனால் நம்மக்கிட்ட இன்னும் ஸ்ட்ரென்த்தும் எக்யூப்மெண்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வேலை பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். அதை கேட்டோடனே தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறான்ல, எல்லாருக்கும் கேட்டுதா இல்லையா, புரியுதா இல்லையா? இந்த சின்ன பையன் கூட இன்னும் நம்பிக்கை விடல. நீங்கள் எல்லாரும் எப்படி இந்த மாதிரி இருக்கலாம்? எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் இருக்க போகிறீங்க? நான் வேணா வயசான ஆளாக இருக்கலாம், ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம இன்னும் நம்மளோட ஹோப்பை விட்டுறக்கூடாது. அது சரி தாத்தா, ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? என்னடா பேசிகிட்டு இருக்க? இங்கே ஒன்றுமே பண்ணாமல் சாவறத விட நம்ம ட்ரை பண்ணி சாவலாம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமாக அவங்கவுங்க ஒரு எக்யூப்மெண்ட்டை எடுங்க, டார்ச்சஸ் எடுங்க. கிராண்ட்பா ரொம்ப தேங்க்ஸ். ஜின், ஹெட் மாஸ்டர் மட்டில இப்போ உன்னை பார்த்துருந்தாரு, உயிரோடு இருந்திருந்தாரு, ரொம்பவுமே பெருமையாக இருந்திருக்கும் அவருக்கு. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓட்டை போட்டு போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் இல்லாமல் என்ட்ரன்ஸ் மூடினதுனால அவங்க மூச்சு விடுறதுமே கஷ்டம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உடம்புல இருந்த தெம்பும் அவங்கள விட்டு போக ஆரம்பிச்சிது. அவங்கள்ட்ட இருந்த தெம்பு போனதை விட அவங்களோட பசி தான் அவங்கள போட்டு ரொம்பவும் பாடாப்படுத்திச்சு. ஆனால் ஹீரோவுக்கு புரிஞ்சுட்டு நம்ம இதே மாதிரி நோண்டிட்டு போயிட்டு இருந்தோம்னாக்க எல்லாரும் வெளில போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. என்ன பண்ணலாம்? நம்ம என்ன பண்ண முடியும்? அங்கே ஏதோ ஒரு தமுக்குலோண்டு ஓட்ட தெரிஞ்சதுனால அது வழியாக போய் எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தோன்னே எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். இது தண்ணி. நம்ம ஹீரோக்கு அடிச்சுதுரா லக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல தனியாக ஏதோ பாண்டு கட்டின மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுனாலே போதுமானது. இதை வச்சே நம்ம சாப்பாடாக கொஞ்ச நாள் சர்வைவ் ஆகலாம். ஆனால் இந்த தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லையே, இதனால அப்போக்கி யோசிச்சு பார்க்குறான் ஹீரோ. இந்த இடத்துல இருந்து தான் பாய்சன் செக்ட் வந்துட்டு பாய்சனை நோண்டி எடுப்பாங்க அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது.
அப்போது இந்த மலையில் இந்த பாய்சன் எல்லாம் இந்த அளவுக்கு ஊருடுவி வந்து இந்த தண்ணியும் பாய்சன் ஆக்கியிருக்கா. நம்ம எல்லாரும் 3 குரூப்பாக பிரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 குரூப்பும் 3rd குரூப்பும் ஒர்க் பண்ணும்போது 2nd குரூப் ரெஸ்ட் எடுக்கட்டும். 2nd குரூப்பும் 4th குரூப்பும் ஒர்க் பண்ணும்போது 1st குரூப்பும் 3rd குரூப்பும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி பண்ணால் எல்லாரும் ஒரே சமயத்தில் வந்துட்டு சோர்வடைய மாட்டாங்க. நம்ம ஹீரோ வெறித்தனமாக போட்டு குத்திட்டு இருக்கான். ஆனால் அவங்கள்ட்ட இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்கு. இந்த தாத்தா உடனே சொல்கிறாரு, பரவாயில்ல, அந்த பையன் எப்படி இந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இவ்வளோ காமாக இவ்வளோ வெறித்தனமாக வேலை பார்க்குறான்னு தெரில. வளர்ந்த ஆம்பளை பசங்களே அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் அவங்களோட மனசையும் விட்டுறாங்க. ஆனால் இவன் எப்படி இவ்வளோ தைரியமாக இவ்வளோ ஹோப்போட இப்படி வேலை பார்க்குறான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை. இங்கே பாருங்க தாத்தா, அந்த பையனோட உடம்பு மொத்தமாகவே பாய்சனால் ஆனது. என்ன சொல்கிறீங்க, பாய்சனா? ஆமாம் தாத்தா, அவனை அங்கே வச்சு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் அவனோட உயிரை விடாமல் அவ்வளோ போராடி வந்திருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த பாய்சன் தண்ணியை அவனால் ஈஸியாக குடிக்க முடியும். எனக்கு புரியுது அவன் ஏன் இவ்வளோ ஆர்வமாக இதை பண்ணிட்டு இருக்கான்னு. அவனை பிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்த இந்த மாதிரி மாற்றிட்டாங்கன்னு அவன் நினச்சி அவனோட கில்ட்டுனால நம்ம எல்லாரையும் காப்பாற்றியே ஆகணும்னு அவன் வந்துட்டு இவ்வளோ வேகமாக வேலை பார்க்குறான்னு. இவங்க எல்லாரும் அதே மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே அணைக்காக வச்சிருந்த ஒரு மரம் உடஞ்சி மறுபடியும் அந்த இடத்துல மறுபடியும் சரிவு நடக்குது. போச்சு, அதில் தனித்தனியாக பாதி பேர் அங்கேயும் இங்கேயுமா பிரிஞ்சு மாட்டிக்கிறாங்க. டனல் மறுபடியும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் அங்கே உள்ளே இருந்தாங்க. யாராச்சும் வாங்க காப்பாத்துங்கன்னு சொன்னோடனே ஹீரோக்கு அள்ளு விடுது. இது நவர மாட்டேங்குது. நாங்கள் இதே மாதிரி கொஞ்ச நாளாக இப்படியே தான் இருந்தோம். ஏன்னா எங்கள்கிட்ட ஃபுட்டு கிடையாது, வாட்டரும் கிடையாது, ஒரே இருட்டு. நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்போது இவ்வளோதானா? எல்லாம் முடிஞ்சுதா? இப்படி தான் நம்ம சாவா? எல்லாரும் கண் கலங்கி நிற்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டிலும் அவனோட ஹோப்பை விடவே இல்லை. கடைசி வரையும் அங்கே இருக்கிற மொத்தத்தையும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கான் கையாலேயே. தம்பி, நீ மட்டிலும் உன் கையால் இந்த இடத்த நோண்டினாக்க வருஷ கணக்கில் ஆகும் இங்கேருந்து நீ தப்பிக்க. தாத்தா, அது எனக்கு முக்கியம் கிடையாது. என் உடம்புல மூச்சு இருக்கிற வரையும் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன். அப்போது நீ கடைசி வரையும் விடுறதா இல்லை. தம்பி, இவ்வளோ பெரிய வயசாகி கிழவனாக இருக்கேன். இத்தனைக்கும் நான் தான் சாங்வான் செக்டரோட ஹெட் மாஸ்டர். என்னால் என் மெம்பர்ஸ் ஒருத்தரை கூட ஒழுங்காக காப்பாற்ற முடியல. ஒருவேளை நான் யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் கூட சாவலாம். அதனால என் உயிர் என்னோட உடம்பை விட்டு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் செக்டரோட சீக்ரெட்டை நான் உனக்கு வில்லா தரேன். கொஞ்ச நாளாகவே நீ இங்கே இருக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒன்டஸ் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு உன்னால் ஈஸியாக இதை எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். நாங்கள் எல்லாருமே உன்னை நம்புகிறோம். இந்த கல்ட்டு பயலோட கடைசி ஆசையை நீ நிறைவேற்றுவியா? அங்கேருந்து இன்னொரு பொண்ணு ஓடி வந்து, அப்போது நானும் எங்கள் யாங்ஜாங் செக்டரோட ஸ்கில்லை உனக்கு தரோம். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட செக்டை வந்துட்டு ஹீரோக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே முடிவே பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அதனால அவங்களோட செக்ட் இருக்கணும்னாக்க அது இந்த பையன்ட்ட அவங்களோட சீக்கிரட்டை பாஸ் பண்ணுறது தான் ஒரே வழி அப்படின்னு. எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவன் ஒரு சின்ன பையன், உங்களுக்கு எல்லாரும் தெரியுமா தெரியாதா? எனக்கு புரியுது, நீங்கள் எல்லாரும் உங்களோட செக்டரோட திறமையை எல்லாத்தையும் அவன்கிட்ட பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த பையனுக்கு அது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அவன் ஒரு சின்ன பையன்தான். இவ்வளோ பெரிய வெயிட் அவன் ஷோல்டரில் வைக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது மாதிரி நீ அவங்களுக்கு சொன்னீங்கன்னாக்கா அவனுக்கு இன்னுமே அது கஷ்டமாக தான் இருக்கும். உடனே ஹீரோட குரல் கேட்குது, கிராண்ட்பா காங், பரவாயில்ல, என் வாழ்க்கை ஆல்ரெடி அது என்னோடது கிடையாது. என்ன சொல்கிற ஜின்? இங்கே பாருங்க தாத்தா, என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட கிராண்ட்பா, என்னோட ஒயிட் ஃப்ளவர் வேலி செக்ட், அப்புறம் மிஸ்டர் யாங்யா, அதான் அந்த கார்டு ஒருத்தவன், அப்புறம் மெடிசன் கிங் செக்டில் இருந்த பீப்புள், அவங்க எல்லாரும் என்னை காப்பாற்றுறதுக்காக அவங்களோட உயிரை விட்டுருக்காங்க. அவங்க சாவுக்கு நான் பழி வாங்குற வரையும் என் உயிரை நான் விடமாட்டேன். என் உடம்புல மூச்சு இருக்கிற வரையும் நான் போராடுவேன். அவ்வளோ சீக்கிரத்தில் நான் சாவ மாட்டேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் கண்டிப்பாக சாவே மாட்டேன். இந்த இடத்துலேருந்து நான் தப்பிச்சே ஆவேன். தப்பிச்சு போய் அவங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் செஞ்சதை கண்டிப்பாக நான் பழி வாங்கியே தீருவேன். அவங்க எல்லாருக்கும் நான் நரகனா என்னங்கிறத காட்டியே தீருவேன். ஓகே காய்ஸ், இதோட வந்துட்டு அடுத்த 5 சாப்டர் முடிஞ்சுது. பேலன்ஸ் இருக்கிறத வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுன்னு இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், டாட்டா, பாய்.